ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க வில்லேஜ் ஸ்டைல் பாறை மீன் குழம்புங்க. பாறை மீன் எடுத்து நான் கழுவிட்டு அறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிளகா ஒன்று அரைச்சிக்கலாங்க. 2 தக்காளியை நான் அறுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போடுறோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதை அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. அப்படியே இந்த மீன் குழம்புக்குங்க ஒரு 10 மிளகு போட்டால் நல்லா இருக்குங்க. 10 மிளகு போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு வரலாங்க. நம்ம அப்படி சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க இந்த வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்புக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லா இருக்குங்க வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு. நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல்லுங்க அப்படியே போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ நல்ல மனம் கொடுக்குங்க. ருசியும் கொடுக்கும், மனமும் கொடுக்குங்க. இதை அப்படியே நம்ம திரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கலாங்க. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ஆட்டியிருக்கோங்க. அப்படியே புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே கலக்கி விடலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நம்ம மீன் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இது கொதிக்கிட்டுங்க. பார்க்கலாம். வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப